ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏர் சொல்யூஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த கேட் டயக்ராம ஆட்டோ கேட்ல எப்படி வருதுன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆட்டோ கேட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆட்டோ கேட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்னா யூனிட் லிமிட்ஸ் செட் பண்ணணும். ஸோ யூனிட் போட்டோம்னா யூனிட்ஸ் வரும். யூனிட்ஸ் 0,0 அண்ட் மில்லிமீட்டர்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்புறம் லிமிட்ஸ் செட் பண்ணணும். LIM லிமிட்ஸ் எப்பயுமே 0,0 என்டர் 50,50 என்டர் இசட் என்டர் என்டர் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம ஆட்டோகேட்ல எந்த ஒரு டயக்ராம் வரையறதுக்கு முன்னாடியுமே நம்ம இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். இப்போ நமக்கு கொடுத்துருக்க டயக்ராம் பாத்தீங்கன்னா இதுதான். இப்போ இந்த டயக்ராம் எப்பவுமே நம்ம எந்த ஒரு டயக்ராம் வரையறதுக்கு முன்னாடி நம்ம என்னன்னா கொடுத்துருக்க கிவன் டயக்ராம் ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணணும். இப்போ அதுக்கு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பெரிய சர்க்கிளுக்கான டயாமீட்டர் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 30. இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்தாங்கன்னா இது 30. அதே மாதிரி இங்க இருந்து இங்க இங்க ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இங்க இருந்து இங்க ரைட் அண்ட் லெஃப்ட் எய்தர் சைட்லயும் ஒரு சர்க்கிள் இருக்கு. அந்த சர்க்கிளுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 40. இப்போ அந்த சர்க்கிளுக்கான வேல்யூ கீழே கொடுத்துருக்காங்க. அதாவது 12 டயாமீட்டர் ஆஃப் 3 கோல்ஸ் அப்படின்னா என்னன்னா 1 2 3 இது மூணுத்துக்கான மூணுத்துக்கான சர்க்கிளுக்கான வியூ என்னன்னா டயாமீட்டர் 3 சாரி 3 சர்க்கிளுக்கான இது 12. அதே மாதிரி என்னன்னா இங்க ஒரு ஆர்க் மாதிரி வருது பாத்தீங்கன்னா இதுவும் என்னன்னா இங்க ஒரு சர்க்கிள் இருக்கு. அப்போ அந்த சர்க்கிளுக்கான ரேடியஸ் 12. அதே மாதிரி இங்க 12 இங்க 12. அதே மாதிரி என்னன்னா இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து கீழே இந்த சர்க்கிள் வரையறதுக்கான டிஸ்டன்ஸ் 65 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா இந்த பெரிய சர்க்கிளுக்கான இது எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 70 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் நம்ம கொடுத்துருக்க கிவன் டீடைல்ஸ். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா டயக்ராம் வரையலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 30 என்டர். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், ரெண்டு பக்கமும் நம்ம லைன் வரையணும். இந்த பக்கம் 40 இந்த பக்கம் 80 என்டர். அப்புறம் மறுபடியும் நம்ம என்ன பண்றோம், ஒரு லைன் எடுத்து நம்ம என்ன பண்றோம், மேல அதுக்கான இது மேல 12 கொடுத்துருந்தாங்க. ஸோ 12 என்டர். மறுபடியும் லைன். இப்போ நம்ம என்ன வரைஞ்சிருக்கோம்னா இப்போ நம்ம இந்த சர்க்கிளுக்கான இது வரைஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இங்க இருந்து இந்த பக்கம் 40, இங்க இருந்து இந்த பக்கம் 40. அதுதான் இந்த ரெண்டு சைட்லயும் 40 40 வரைஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் 40ல இருந்து மேல 12, இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து அதை 40, இந்த சென்டர் பாயிண்ட் தான் இதுவும், இங்க இருந்து மேல 12. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு பக்கம் மேல மேல 12. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சர்க்கிளுக்கான இந்த டயாமீட்டர் நம்ம என்னன்னா 12. இப்போ அதை நம்ம வரையலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் எகைன் சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர். சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் என்னன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்றோம் 12 என்டர். இப்போ நான் என்ன பண்றேன்னா இதே தான் எனக்கு இங்க வரணும். ஸோ நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணலாம்னா இதை நம்ம ஒன் டைம் ரைட் கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், கிளிக் பண்ணோம்னா ரைட் கிளிக் பண்ணணும், அதாவது லெஃப்ட் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணோம்னா காப்பி செலக்ஷன் வரும். நம்ம இதோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், இதோட சென்டர் பாயிண்ட் இங்க வந்தோம்னா இது ஜஸ்ட் காப்பி செலக்ஷன் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம என்னன்னா இப்போ இந்த சர்க்கிள் இந்த சர்க்கிள் இந்த சர்க்கிள் இந்த மூணு சர்க்கிளும் வரைஞ்சிட்டோம். இப்போ இதே இடத்துலயே நமக்கு என்னன்னா இங்க இன்னொரு சர்க்கிள் இருக்கு. அதுக்கான ரேடியஸ் அது என்னன்னா ரேடியஸ் வேல்யூ 12. ஸோ இப்போ நம்ம அதை வரைஞ்சிருவோம். ஸோ நம்ம என்ன பண்றோம், சர்க்கிள் ஆஃப் ரேடியஸோட வேல்யூ இதே சென்டர் பாயிண்டா வச்சு நம்ம என்ன பண்றோம் 12. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், இதே தான். ஸோ நான் என்ன பண்றேன், மறுபடியும் லெஃப்ட் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணா எனக்கு காப்பி செலக்ஷன். நான் என்ன பண்றேன், எங்க இருந்துன்னா இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இங்க நான் என்ன பண்றேன், இது பண்ணிட்டு எஸ்கேப் கொடுத்துறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இப்போ மேல இது மோர் ஆர் லெஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து கீழே இந்த சர்க்கிள் வரையணும்ல, அதே மாதிரி இந்த ரெண்டு சர்க்கிள் இந்த ரெண்டு சர்க்கிள் அதாவது 12 டயாமீட்டர் 12 ரேடியஸ் அது ரெண்டுமே கீழேயும் காப்பி செலக்ஷன் பண்ண போறோம். அதுக்கான லென்த் 65. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா மறுபடியும் லைன் எடுக்கிறோம். லைன் எடுத்து இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா கீழே 65 கொடுத்து எக்ஸிட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த இதுதான். ஏன்னா இது ரெண்டுமே என்னன்னா சேம் 12 டயாமீட்டர் அண்ட் 12 ரேடியஸ். அதை நான் என்ன பண்றேன், அது ரெண்டுத்தையுமே நான் என்ன பண்றேன், சாரி ரெண்டுத்தையுமே நம்ம ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணி இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் நம்ம காப்பி செலக்ஷன் பண்றோம். ஸோ இப்போ ஆக்சுவலா நம்ம பார்த்தோம்னா இப்போ மோரார்லஸ் நம்ம டயக்ராம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இப்போ இங்க இந்த சர்க்கிள் அதாவது இங்க இருந்து இங்க ஒரு லைன் வந்திருக்கு பாத்தீங்களா. இப்போ இதுக்கு எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் கிடையாது.
அது வந்து என்னன்னா, அந்த சர்க்கிள்ல ஒன் ஆஃப் த பாயிண்ட்ல அந்த லைன் வந்து டச் பண்ணி போகுது. ஸோ, அந்த மாரி டச் பண்ணி போனா, அது நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து டான்ஜென்ட் சொல்லுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த கர்சர் இருக்கிற மாரி. இங்கிருந்து இங்க வந்து அந்த லைன் வந்து சர்க்கிள ஜஸ்ட் டச் பண்ணி இந்த 2 பக்கமே போகுது. ஸோ, அது வந்து என்னன்னா, ஜஸ்ட் டான்ஜென்ட் லைன். ஸோ, அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் நான் லைன் கமாண்ட கிளிக் பண்ணி, நான் என்ன பண்றேன், என்னோட கீபேட்ல வந்து ஷிஃப்ட் புடிச்சு ரைட் கிளிக் பண்ணேன்னா, எனக்கு டான்ஜென்ட் அப்படின்னு இங்க ஒரு ஆப்ஷன் தெரியுது பாருங்க. ஏன்னா, அது சர்க்கிளுக்கு மேல கிராஸ் பண்ணி போகும் டான்ஜென்ட். அத நான் கிளிக் பண்ணி நான் என்ன பண்றேன், இங்க இடத்துல நான் ஜஸ்ட் இப்படி ஒரு கிளிக் பண்ணேன்னா, எனக்கு வந்து இப்படி டான்ஜென்ட் லைன் வரும். மறுபடியும் நான் அத குளோஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணும், மறுபடியும் ஷிஃப்ட் ரைட் கிளிக் பண்ணா எனக்கு மறுபடியும் டான்ஜென்ட்ன்னு வரும். அத நான் இங்க கிட்ட எடுத்துட்டு வந்து இங்க இப்படி பண்ணேன்னா எனக்கு வந்துரும். அவ்வளவுதான். இதுதான் வந்து என்னன்னா டான்ஜென்ட். மறுபடியும் நான் இத மறுபடியும் ரிப்பீட் பண்றது நான் என்ன பண்றேன், மறுபடியும் லைனு, மறுபடியும் ஷிஃப்ட் ரைட் கிளிக் டான்ஜென்ட் இந்த பக்கமும் அதே மாரி. மறுபடியும் அதே மாரி நான் முடிக்கிறதுக்கு ஷிஃப்ட் ரைட் கிளிக்கு டான்ஜென்ட். இப்போ நான் என்ன பண்றேன், இது வந்து இந்த பக்கம் இப்படி நான் ஜஸ்ட் இந்த எட்ஜ் இப்படி எடுத்துட்டு வந்து இப்படி முடிச்சுன்னா எனக்கு கரெக்டா இருக்கும். இப்போ டயக்ராம் பாத்தீங்கன்னா கூட கரெக்டா தான் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ டான்ஜென்ட் போட்டு சாரி இப்போ நம்ம என்ன பண்ணோம், டான்ஜென்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ முடிச்சிட்டோம். அவ்வளவுதான். இப்போ என்னன்னா, இப்போ இது இந்த 2 லைனுமே வந்து என்னன்னா இஸ் டான்ஜென்ட். இப்போ அதே மாரி பார்த்தோம்னா, இங்க வந்து இங்க பெரிய சர்க்கிள் ஒண்ணு இருக்குல்ல. இந்த பெரிய சர்க்கிள் இருங்க. இப்போ நான் என்ன பண்றேன், இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம இத முடிச்சிருவோம். இந்த பெரிய சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து எவ்வளவு குடுத்துருக்காங்கன்னா 70. இப்போ இது எப்படி வரையறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு கமாண்ட் இருக்கு. நம்ம எப்பவுமே வந்து என்னன்னா, சர்க்கிள்ல வந்து இது பாருங்க டான் ரேடியஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப அத நம்ம கிளிக் பண்றோம்னா, நமக்கு என்ன ஆகும்னா வந்து, ஃபர்ஸ்ட் அந்த 2 பாயிண்ட் அதாவது நான் என்ன பண்றேன், இந்த பாயிண்ட்டையும், அதே மாரி இந்த பாயிண்ட் இந்த 2 பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணிட்டு, அதுக்கான டிஸ்டன்ஸ் அதாவது ரேடியஸ் வேல்யூ எவ்வளவு குடுத்துருக்காங்கன்னா 70 குடுத்து நான் என்டர் பண்ணேன்னா, எனக்கு வந்து இப்படி வரும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு வந்து இந்த டோம் ஷேப் இருக்குல்ல, அந்த ஷேப் வந்து நமக்கு ஆக்சுவலா இங்க வந்துரும். மிச்சம் இருக்கிற பார்ட்ட நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இப்ப நான் வேணா உங்களுக்கு வேணா நான் இத இன்னொரு தடவ பண்ணி காட்டுறேன். கண்ட்ரோல் இசட். இப்போ நான் என்ன பண்றேன், மறுபடியும் நான் என்ன பண்றேன், சர்க்கிள்ல டான் ரேடியஸ் எடுத்து, அதாவது சர்க்கிள்ல இந்த பக்கம் ஒரு பாயிண்ட், மறுபடியும் சர்க்கிள்ல இந்த பக்கம் ஒரு பாயிண்ட் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு, சர்க்கிளுக்கான ரேடியஸ் வேல்யூ 70 குடுத்து நான் என்டர் பண்ணேன்னா எனக்கு இந்த மாரி வரும். அவ்வளவுதான். இப்ப நம்ம வந்து என்னன்னா, நம்ம டயகிராம வந்து நம்ம முடிச்சுட்டோம். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா வந்து, ட்ரிம் பண்ணிட்டோம்னா வந்து நமக்கு டயகிராம் வந்து முடிஞ்சிரும். இப்போ நம்ம எதெல்லாம் ட்ரிம் பண்ணணும்னா வந்து, ட்ரிம் பண்றதுக்கு முன்னாடி இந்த லைன்லாம் வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட் நம்ம ரெஃபரன்ஸ்க்காக வரைஞ்ச லைன். சோ, இப்ப இந்த லைன வந்து நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் நம்ம டெலீட் பண்ணிடுறோம். இந்த லைன டெலீட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், ட்ரிம் பண்றோம். ட்ரிம் கமாண்ட் நான் என்ன சொன்னேன்னா, டிஆர் டபுள் என்டர் 2 டைம் பிரஸ் பண்ணணும். சோ, எனக்கு வந்து இது ட்ரிம் ஆயிடும். அடுத்தது வந்து இது, அப்புறம் இது, அப்புறம் இந்த பார்ட். இப்போ இது வரைக்கும் நமக்கு ட்ரிம் பண்ணிட்டோம்னா நம்மளோட டயகிராம் வந்து இப்போ நமக்கு இந்த இந்த கிவன் டயகிராம் மாதிரியே வந்து நமக்கான இந்த டயகிராம் வந்து நம்ம வரைஞ்சிட்டோம். அவ்வளவுதான். இதுதான் வந்து இந்த கொடுத்திருக்க டயகிராம் வந்து ஆட்டோகேட்ல நம்ம ஈஸியா வந்து வரைஞ்சிட்டோம். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரியே இந்த டயகிராம் இருக்கு. நம்ம டைமென்ஷன் நீங்க எதனா வேணும் செக் பண்ணணும்னா என்ன சொல்லியிருக்கேன்னா வந்து இந்த இடத்துல போயிட்டு இப்ப நம்ம இந்த இது வரைஞ்சிருக்கோம். இப்போ இது டயாமீட்டர் எவ்வளவு இருக்குன்னா 30. இப்ப அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம செக் பண்ணிக்கலாம். இதோட டயாமீட்டர் வந்து பார்த்தோம்னா 12. அவ்வளவுதான். அதே மாதிரி நம்ம வரைஞ்சது கரெக்டா இல்லைன்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணிக்கலாம். சோ இந்த டயகிராம் வந்து அவ்வளவுதான். சோ நம்ம இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் நிறைய வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.